இன்றைக்கி நாம் நன்றி மசாலாவோட மதுரை கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு பிஎன்சி தமிழ். தேவையான பொருட்கள்: 1 கிலோ சிக்கன், 200 கிராம் சின்ன வெங்காயம், 1 கப் அரைச்ச தேங்காய் விழுது, 3 தக்காளி, 75 ml கடலெண்ணெய், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, சோம்பு, பட்டை, கொத்தமல்லி, 50 கிராம் நன்றி மதுரை கறி குழம்பு மசாலா. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் சோம்பு, பட்டை, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 2 பச்சை மிளகாய், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நறுக்கின தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் 50 கிராம் நன்றி மதுரை கறி குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, 1 கப் அரைச்ச தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து 15லேருந்து 20 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான், கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான மதுரை கறி குழம்பு ரெடி.